தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டமானது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அக்கட்சி தரப்பிலிருந்து பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியான வண்ணம் இருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுக தரப்பிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தாவேகா தரப்பிலிருந்து அவங்க கூட்டணி ஆட்சி தான், ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் தான் இருப்பார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுவெளியில் இல்லை அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை பாஜக கூட்டணிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்தந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்த வண்ணம் இருந்தார்கள். இப்போ அவங்க எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு அவங்க தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடாக ஏற்கனவே இதை அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்பவும் அதை மீண்டும் ஒரு முறை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. எனவே அதில் நாங்க கருத்து சொல்றதுங்கிறது ஒன்றும் பெரிய செய்தியா நான் இருக்கிறதா பார்க்கல. அதே மாதிரி கூட்டணி குறித்து முடிவெடுக்கிற அதிகாரத்தை தலைமைக்கு கொடுக்கிறது என்பது நார்மலா எப்பவுமே எல்லா கட்சியிலும் நடக்கிற விஷயம். ஒரு கட்சியாக அவர்கள் தங்களுடைய கருத்தை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்ப எங்களுடைய கூட்டணி என்பது வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை இந்த மக்கள் விரோத அரசை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிலையில இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாரும் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. வழியே அதுல திரு விஜய் அவர்களோ இன்னொருத்தரோ அப்படிங்கிற தனித்தனி பாகுபாடுகள் இல்லை. எனவே இப்ப இன்னைக்கு செயற்குழுல நடந்திருக்கு, ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த கட்சியின் ஒரு முறைப்படி அது ஒரு ஜனநாயக கடமையாற்றி இருக்குது அந்த கட்சி, அப்படிதான் சொல்ல முடியும். அதனால இது பெரிய அளவுல ஒரு மாறுபட்ட கருத்தா எதுவும் வரலன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாவற்றுக்கும் காலம் இருக்கு இல்லைங்களா. அவங்களுமே இப்ப கூட்டணி குறித்து முடிவு எடுக்கிற பொறுப்பை அவங்க தலைமைக்கு கொடுத்திருக்காங்க. திரு விஜய் அவர்கள் தான் முடிவு செய்ய போறாருங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் தாவேகா அப்படின்னு இல்லை, நாங்க தமிழ்நாட்டில இருக்கிற அனைத்து கட்சிகளுமே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மக்கள் விரோத அரசுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்கிற முழக்கத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முழக்கம் தொடரும். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய வலுவான கூட்டணியோடு சேர்ந்து திமுகவை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை நாங்கள் களத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்கள் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தாவேகா இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவுதான். மற்றபடி அதுல நம்ம போய் கருத்து சொல்ற அளவுக்கு இல்லை. சரி, இப்போ தாவேகாவுடைய இந்த அறிவிப்பு அதிமுகவுக்கு நீங்கள் பின்னடைவாக பார்க்கலையா? அதுவும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னும் நீங்கள் அதிமுக தரப்புலேருந்து அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, அதிமுக தரப்புல இருந்து தாவேகாவை மட்டும் இல்லை, நான் தான் சொல்றேன் மீண்டும் திமுகவை அப்புறப்படுத்தணுங்கிற சிந்தனையோட எல்லாருமே ஒன்றிணையணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய முழக்கம். அதுதான் எங்களுடைய முயற்சியும் கூட. அந்த முயற்சியில் யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்கிற இடத்துல தான் இருக்கிறோம். அதுல ஒன்றும் இது இல்லை. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே ஒரு பலமான கூட்டணியை வைத்து அதற்கான வேலையை தொடர்ந்து நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். இக்காலத்துல இதுல எங்களுக்கு பின்னடைவு வர்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இது திமுகவுக்கு ஏதாவது பெரிய அச்சத்தை ஏற்படுத்தலாம் ஒழிய எங்களுக்கு இதுல பின்னடைவு வர்றதுக்கோ அல்லது இதுல முன்னேற்றம் வர்றதுக்கோ ஒண்ணும் இல்லை. நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சி இப்படி வருவாங்க அப்படிங்கிற சிந்தனையில இந்த கருத்துக்களை சொல்லல. நாங்க மிக தெளிவாக பறந்துபட்ட மனசோடு இதை சொல்றோம். தமிழ்நாடு இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலில இருக்கிறது. இந்த துயர்நிலையில இருந்து இந்த மாநிலத்தை, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அணியை நாங்கள் அமைக்கிறோம். அதில் இணைய வேண்டும் என்கிற கோரிக்கை நாங்கள் பொதுவான கோரிக்கை. அது தாவேகாவுக்கான கோரிக்கை மட்டும் என்று அதை குறுக்கி பார்க்கக்கூடாது. எனவே இன்னைக்கு தாவேகா செய்திருப்பது என்பது ஒரு ஜனநாயக கடமையாற்றி இருக்கிறார்கள். ஒரு கட்சியினை ஆரம்பிச்சு வைக்கிறவங்க அவங்களுடைய செயற்குழு, அவங்களுடைய பொதுக்குழு இருக்கிற முடிவுகளை சொல்லுவது என்பதே ஒரு ஜனநாயக நடைமுறை. அதை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு என்ன பின்னடைவு இருக்கு போதுங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. நிச்சயமா இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கல்யாண சுந்தரம்.